நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். அண்ணா வணக்கம். 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 எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தேர்தல் பிரச்சாரம்லாம் ஓய்வடைஞ்சிருச்சு. இன்னும் நாளான்னைக்கு பாத்தீங்கன்னா வாக்குப்பதிவு இருக்கு. உங்கள மாதிரி உள்ள ஆட்கள்லாம் தொடர்ந்து சொல்ற இது என்னன்னா 3வது தடவை மோடி வரணும் அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக போன்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க மோடி என்ன கிழித்தால் ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படிங்கிறாங்க. ஏன் மோடி வரணும்? குறிப்பா தமிழகத்திற்கு சார்ந்த நலனா சொல்லுங்க, ஏன் மோடி வேணும்? தமிழகம்ங்கிறது இந்தியால ஒரு பார்ட் தான். நம்பர் 1. இன்னைக்கு நீங்க தமிழகம்னு ஸ்பெசிபிக்கா கேட்டதுனால நான் சொல்றேன். இப்போ இந்த நாற்கர திட்டம் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர்ங்கிறது பவுண்டரி மற்றும் பம்ப் செட்டு, இதுல எல்லாம் மிகச்சிறந்த தொழிற்சாலைகள். ஆனால் மாருதிக்கு தான் அவங்களுடைய சப்ளை கடந்த 15 வருஷமா இருந்தது. இப்பொழுது ஹுண்டாய்க்கும் போயிட்டு இருக்கு. இந்த நாற்கர திட்டம் வரலன்னு சொன்னால் மாருதி அத்தனையுமே அங்கே கம்பெனிகளை போடணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. ஏன்னா இப்ப நீங்க ஹுண்டாயை வச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹுண்டாயை ஒட்டி அந்த 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ள 3 பெரிய டயர் ஃபேக்டரிகளையும் கொண்டுட்டாங்க. அப்பல்லோ, ஜேகே டயர், சிஎட் டயர்ஸ் 3மே போட்டிருக்காங்க. எம்ஆர்எஃப் இங்கேயே இருக்கு. இந்த நிலை அங்க போயிருக்கும். ஆனால் இந்த நாற்கர திட்டத்தை போட்டதுனால உங்களுக்கு அது நடக்கல. ஆனால் உள்டால பாத்தீங்கன்னா 98 திரு அத்வானியை கொலை செய்யணும், இந்து மக்களை கொலை செய்யணும் நடந்த அதுல அன்னைக்கு அப்புறமாக இன்று வரை கோயம்புத்தூர் பழைய அந்த உச்சத்தை தொடல. அங்கிருந்த பம்ப்செட் தொழில்கள் பல இடத்திற்கு இதா இருக்கு. ஆனா டெக்னாலஜிக்கலி உங்களுக்கு அந்த பவுண்டரி போன்ற விஷயங்களில், நுணுக்கமான விஷயங்களில் இன்னும் அவங்களுடைய அந்த பிடிப்பு அதை மார்க்கெட்டை வச்சிருக்கு. சரி, அடுத்தது கேட்டீங்க தமிழ்நாட்டுக்கு. கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட அந்த காரிடாரை அவர்கள் டிஃபென்ஸ் காரிடாராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. டிஃபென்ஸ் செக்டார்ல போன வருட எக்ஸ்போர்ட் 21,000 கோடிகள். நம்ம இம்போர்ட் பண்ண நிலைய போய் அது முழுமையாக வந்தால் 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக நீங்க தமிழகத்துக்குன்னு பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த ரோடு செக்டரே இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா, இன்னைக்கு ரப்பர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல 20% 80% கேரளால ப்ரொடியூஸ் ஆகுது. இதைத்தான் இந்தியா ஃபுல்லா வாங்கணும், இந்தியா ஃபுல்லா இருக்கிற அத்தனை டயரோடும் யூஸ் பண்ணணும். காஃபி கர்நாடகால 75%, தமிழகமும் கேரளாவும் மிச்சம் எடுத்துட்டு 24% பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் இந்தியன் மார்க்கெட்டுக்கு போகுது. இதுக்கு எல்லாத்துக்கும் இந்த ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அடுத்ததாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, தமிழகத்துக்குன்னு பார்த்தா எய்ம்ஸ் கிட்டத்தட்ட 11 புதிய மெடிக்கல் காலேஜும் திரு மோடி அவர்கள் கொடுத்திருக்காரு. எல்லாமே அரசு மெடிக்கல் காலேஜ். இப்ப அரசு மெடிக்கல் காலேஜ்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 50,000 ரூபாய் ஃபீஸ்ல நீங்க கட்டி முடிச்சுட்டு வந்துடலாம். வேற பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல போனா வருஷத்துக்கு 25 லட்சம் ரூபாய், 5 வருஷத்துக்கு 1.25 பிளஸ் எக்ஸாம் ஃபீஸ், அந்த இதெல்லாம் போனீங்கன்னா 1.5 to 2 கோடிக்கு கீழே. இதை நான் சொல்ல வேண்டாம், அந்த பயாஸ்கானோ ஏதோ ஒரு பையன் வச்சுக்கிட்டு உதயநிதி மீட்டிங்ல உண்ணாவிரதம்னு போட்ட மீட்டிங்ல அந்த பையன் சொன்னான். ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல 1.5 கோடி வேணும். ஆனால் 11 அரசு மெடிக்கல் கல்லூரிகளை திறக்க வைத்தார். எய்ம்ஸ் டிலே நிச்சயமாக சற்றே வருத்தத்துக்குரியதுதான். ஆனாலும் தமிழகத்தில் கட்டப்படுற எய்ம்ஸ் மிகப்பெரிய அளவில் 2,000 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வேலைகள் மிக வேகமாக சென்று கொண்டிருக்கு. எல்என்டி ரொம்ப நல்லா நடத்திட்டு இருக்காங்க. அங்கு மாணவர்கள் சேர்க்கப்பட்டு அடுத்த வருஷம் மாணவர்கள் சேர்க்கப்பட்டு இப்ப ராமநாதபுரம் கல்லூரியில படிக்கிறாங்க. எய்ம்ஸ் இஸ் ஒர்க்கிங் நவ். அது இப்போ இதனால இது ரெண்டும் பாத்தீங்கன்னா, இதுக்கு அடுத்தது பல செக்டார்கள் தமிழகத்துல எது எல்லாம் நன்றாக இருக்கிறதோ அதுக்கெல்லாம் உதவி செய்யணும். தமிழை எப்படி போற்றணும் அப்படிங்கிறத, தமிழை பற்றி போற்றணுங்கிறது அவங்க தேர்தல் வாக்குறுதியிலும் நம்ம பார்த்திருப்போம். உலகளாவிய திருவள்ளுவர் அந்த இது மையம் அமைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. திமுக இங்க எல்லாத்தையும் நாங்க தமிழ்ல இது கொண்டு வருவோம், ஆராய்ச்சி மையம் வைப்போம்னு அங்க அப்படி சொல்றதா இருக்கா? இல்ல பொதுவாவே பிஜேபி குறிப்பா மோடி அரசாங்கம் தமிழ் மேல ஒரு பற்றதான் இருக்கா? சார், செம்மொழி நிறுவனம் மூலமாக திருக்குறள் இப்பொழுது புதியதாக பல உலக மொழிகளிலேயும் மொழிபெயர்த்து வந்திருக்கு. இந்த செம்மொழி நிறுவனம்ங்கிறது பல ஆண்டுகள் முன்பு நிறுவப்பட்டிருந்தாலும் அதற்கு பணம் ஒதுக்கப்பட்டு அதில் திருக்குறள் கிட்டத்தட்ட இங்கிலீஷ்ல மாத்திரம் கம்பெண்டியம்னு சொல்லி 20 மொழிபெயர்ப்புகளை ஒரே வால்யூமாக கொண்டு வந்திருக்காங்க.
அதை தவிர உலக மொழிகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி இதெல்லாம் நடந்து 2-3 வருஷம் ஆயிடுச்சு. சங்க இலக்கியம் மற்ற நூல்கள் எல்லாம் கிட்டத்தட்ட பல நூல்கள் 35 நூல்களுக்கு மேல அங்க போயிருந்தப்ப அந்த டைரக்டர் என்கிட்ட காமிச்சிருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்கோம், இன்னும் பண்ணிட்டு இருக்கோம், என்னென்ன பிளான் இருக்கு அப்படின்னாரு. இதற்கு அடுத்ததாக உங்களுக்கு திருக்குறள் என்பது நம்ம சனாதன தர்மத்தின் ஒரு உச்சக்கட்ட தர்மசாஸ்திர நூலுக்கு இணையானது. நான் சொல்லவே வேண்டாம், ஔவையார் சொல்லியிருக்காங்க, தேவர் குறளும் திருநான்மறை முடிவும் மூவர் கூறுவதும், அதுக்கப்புறமாக நம்மாழ்வார் கூறுவதும், திருமந்திரமும் திருவாய்மொழியும் கூறுபவை எல்லாம் ஒன்றே அப்படிங்கிறார். சோ திருக்குறள் சொல்றதுதான் வேதங்கள் சொல்றது, திருமந்திரம் சொல்வது, தேவாரங்கள் சொல்வது, திவ்ய பிரபந்தம் பாடிய நம்மாழ்வார் கூறியது அப்படின்னு சொல்லிட்டு 13ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையார் சொல்றாங்க. இன்னைக்கு கால்டுவெல் வம்சத்துல வந்தவங்க அதை எதிர்த்து அதுக்கு மாறாக திருவள்ளுவர் திருக்குறள் வைதிகத்துக்கு எதிரானது, சனாதனத்தை மறுக்கிறதுலாம் உளர்றாங்க. திருமாவளவன் ஒரு மீட்டிங்ல அவருடைய இப்ப கூட நீங்க போய் பார்க்கலாம், காந்தி ஒரு தீவிரவாதி அப்படின்னு சொல்லிட்டு கமலஹாசன் பேசினதை வச்சுக்கிட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, யாரெல்லாம் கர்மா தியரியை நம்புகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்து தீவிரவாதிகள் அப்படிங்கிறாரு. அப்ப கர்மா தியரியை நம்புறதுல உச்சகட்டத்துல இருப்பவர் திருவள்ளுவர். முற்பகல் என்ன செய்யும் பிற்பகல் என்ன தானே வரும், முற்பிறவியில் செய்தது பிற்பறவியில் வரும்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு, ஒருமைக்கண் கண்ட கல்வி எழுமைக்கும் ஏமாப்பு உடைப்பு, உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழித்தல் போலும் பிறப்பு. சோ இதுல இது இறந்த பின்னும் கொன்றுங்கால் கொன்றும் துணி, நீ செய்த அறங்கள் உன்னை தொடர்ந்து அடுத்த பிறவியிலும் தொடரும். இது மாதிரி 100 குறட்பாக்களை என்னால் கூற முடியும். சோ கர்மாவை ஏற்றால் தான் அடுத்தது உருவ வழிபாடு, இறைவனை நீங்க சொல்ற திருக்குறள் இப்ப அது அவங்க மையமா வச்சு இப்ப உலகளாவிய மையம் வைக்கிறேன்னு சொல்றாங்க. இப்ப கூட ராஜ்நாத் சிங் அண்மையில பிரச்சாரத்துக்கு வந்தப்போ தமிழ் அப்படின்னாலே செங்கோல், அதை கூட நாங்க பாராளுமன்றத்தை நிறைவேற்றுவாங்க. சோ இப்படி தமிழ் பெருமை பேசி இது போனாலும் தமிழக மக்கள் அதை நம்பி பாஜக சைடு போக விருப்பமா இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் கண் துடைப்புன்னு சொல்லிட்டு திமுக அரசாங்கம் சொல்லுதுல. தமிழுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்காங்க முதல்ல அதை கேளுங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட போன வருடம் 55,000 மாணவர்கள் தமிழ்ல தோல்வி அடைஞ்சார்கள். 60,000 பேர் +1 எக்ஸாம்ல 10th +1ல 60,000 பேர் தோல்வி அடைஞ்சார்கள். திமுக காரர்கள் 100க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நடத்துகிறார்கள். தமிழகத்தில் தமிழ் படிக்காமல் ஹிந்தியை மட்டுமே படித்துவிட்டு வெளியில வர முடியுங்கிற பிரைவேட் ஸ்கூல்ல 100க்கு 50% மேலான பள்ளிகளை நடத்துவது திமுக தலைவர்கள். நான் என்னுடைய தமிழர் குரல் வெப்சைட்ல அந்த லிஸ்ட் எடுத்து போட்டிருக்கிறேன், உங்களுக்கு கூட அனுப்பிச்ச ஞாபகம். இது ஹெச் ராஜா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய அளவுல சுட்டி காட்டினார். அந்த லிஸ்ட் தான் போட்டிருக்கேன். ஆனா அந்த லிஸ்ட் முழுமை இல்லை. உதாரணமா எடுத்தீங்கன்னா இப்ப ஊரை கிளாம்பாக்கம்னா தான் எல்லாருக்கும் தெரியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை விட்டு வெளியில வந்தீங்கன்னா ஆனந்தவல்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்னு இருக்கு, அது சைதை கிட்டுது. அந்த லிஸ்ட் அந்த பள்ளி எந்த பேர்லயும் இல்லை. சோ அந்த லிஸ்ட்ங்கிறது முழுமை கிடையாது. அந்த 45 பள்ளிகள்ங்கிறது முழுமை கிடையாது. இன்னொன்னு, சைதை கிட்டு மான்றவர்கள் அப்படி ஒரு மெயின் ரோட்ல ஒரு பள்ளியை கட்டியிருக்காருன்னா ஒரு தடவை தான் எம்எல்ஏவாக இருந்தவர், ஆனால் மாவட்ட செயலர். சோ அப்ப எந்த அளவுக்கு திமுகவினர் பணம் சம்பாதித்துள்ளனர். ஒரு ஸ்கூல் கட்டணும்னு சொன்னால் குறைந்தபட்சம் 25,000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் இருக்கணும். அப்போ ஒரு ஸ்கொயர் ஃபீட் இன்னைக்கு கணக்குல 3,000 ரூபான்னு போட்டீங்கன்னா அப்ப எவ்வளவு பணம் அதில் இறங்கி இருக்கு. இதெல்லாம் கணக்கு பார்த்து ஐடி இறங்கினா பாதி பேர் வெளியில இருக்க முடியாது, திமுக இருக்கிற பாதி பேர் வெளியில இருக்க முடியாது. ஆனால் நமக்கு என்ன சொல்றது, ஒயிட் காலர் கிரிமினல்கள் என ஆடிட்டர்களையும் வக்கீல்களையும் வச்சு தப்பிச்சுட்டு இருக்காங்க. அதை அலோவ் பண்ணக்கூடாது. சரி, நீங்க சொன்னதுக்கு நான் வரேன். இப்போ தமிழுக்கு திருவள்ளுவர் மிக தெளிவாக சனாதன தர்மத்தை போற்றும் நூல். இப்ப இந்த திருவள்ளுவர் பேர்ல இந்திய முழுக்க இருக்கிற எல்லோரையும் ஒன்றிணைத்து இது உலகளாவில கொண்டு போறேங்கிறார். மிக அற்புதமான திட்டம். ஏனென்றால் திருவள்ளுவர் இதை முழுமையும் உலகத்தையே இறைவன் படைத்தான் அப்படின்பார். ஆதி பகவன் முதற்றே உலகு. நம்ம கற்கும் கல்வி எல்லாமே அந்த இறைவனின் திருவடியை வணங்குவதற்குத்தான். கற்றதனால் ஆய பயனின் போல் வாலறிவன் நற்றாள் நல்ல தாள்களை பணியாமல் விட்டால் என்ன பயன் அப்படிங்கிறார். சோ இறைவனை உருவமாக வழிபடுதலை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் அந்நிய மதங்கள் நம்ம உருவ வழிபாட்டை கேலி பெய்துகிட்டு சிலை வணங்கிகள்னு நம்மள குற்றம் சாட்டுறத பாக்குறோம். ஏன்னா திருக்குறளை நீங்க ஏத்துக்கிட்டா அதை கிண்டல் பண்ணவே முடியாது. சோ இப்ப
இல்ல இப்ப நீங்க தமிழுக்கு இவ்வளவுதான் சொன்னாலும், இவ்வளவு பண்ண அமைப்பு மையம் வைக்கிறோம் அப்படி சொன்னாலுமே, இந்த நிதி பங்கீடுல ஒரு எதிர்ப்பு இருக்குல்ல. மோடி அவர்கள் வந்து நீங்க சொல்ற மாரி பிரைடா இருக்காரு. இதுக்காக தமிழ்நாட்டுக்கு வேணும்னு சொன்னாலும், அந்த நிதி பங்கீடு ஒரு பிரச்சனையா இருக்கு. இங்க தமிழகம், கேரளா போன்ற ஸ்டேட்லாம். நீங்க 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 பணம் சம்பாதிக்கிறீங்களா? நீங்க உங்க வீட்டுக்கு கொடுப்பீங்களா? பக்கத்து வீட்டுக்கு கொடுப்பீங்களா? பக்கத்து வீட்டுல எல்லாம் கொண்டு போய் கொடுப்பீங்களா உங்க சம்பளத்துல? நம்ம வீட்ல தான் குடுப்போம். யாரு எங்க சம்பாதிக்கிறதோ அவங்க வீட்ல தான் குடுப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற யூனிவர்சிட்டிக்கு தமிழகம் தான் பண்ணணும். சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கு மோடி அரசு பண்ணும். நீங்க சென்ட்ரல்ல தமிழ் யூனிவர்சிட்டிஸ் கொண்டு வரதுக்கு எத்தனை முயற்சி பண்ணீங்க? இன்னைக்கு இருக்கிற தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகமும் திரு எம்ஜிஆர் அவர்களால் துவக்கப்பட்டது. சோ நீங்க அங்கங்க பல்கலைக்கழகங்கள் வச்சிருந்தா யூஜிசி மூலமா கிராண்ட் கிடைக்கும். நீங்க எங்கேயுமே ஆராய்ச்சி பண்ணல. இன்னைக்கு ஆக்சுவலா எனக்கு இப்ப ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மனோன்மணியம் பல்கலைக்கழகத்துல திருநெல்வேலியில இருக்கிறதுக்கு தமிழ் இது எம்ஏ படிக்கிறதுக்கு ஆள் வரல, நாங்க ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி பத்திரிகையில செய்தி படிச்ச ஞாபகம். பட் இன்னைக்கு மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு 450 கோடி ரூபாய்க்கு மேல இவங்க கொடுக்காம வரி பாக்கின்னு சொல்லி போட்டிருக்கீங்கன்னா ஸ்டேட் எய்டு வராம அதை பிரைவேட் பல்கலைக்கழகமாக பார்க்க வேண்டி இருக்கிறதுன்னு சொல்லி ஐடி டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க. சோ பல்கலைக்கழகங்களை திமுக ஆட்சி கண்டுகொள்ளாமல் இன்றைக்கு தமிழ் அழிந்து வருகிறது என்பதுதான் நிலைமை. தமிழை தாண்டி நான் டாக்ஸை பத்தி பேசுறேன். ரைட்டு, நீங்க தமிழை விட்டுருங்க. டாக்ஸ் சொல்றேன். டாக்ஸ் அந்த நிதி பங்கீடு ஸ்டேட்டுக்குன்னு பங்கீடுன்னு ஒதுக்குறாங்களா, அதை பத்தி நான் கேட்கறேன். சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு டாக்ஸ்ல ஓகே மொத்த டாக்ஸ் 2 விதமான டாக்ஸுங்க. ஒண்ணு நேர்முக வரி, இன்னொன்னு மறைமுக வரி. இப்ப ஜிஎஸ்டி நீங்க கட்டுறீங்க. இப்ப நீங்க போய் இப்ப பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டால் 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க. எளிதாக புரியறதுக்காக 10% வச்சுப்போம். 5, 12, 18 தான் ஜிஎஸ்டியில பெரும்பாலானவை. சரி 12 ரூபாய்னு வச்சுக்கோ. 100 ரூபாய்க்கு வாங்கினா 12 ரூபான்னு போட்டு கொடுத்தால் இப்ப ஒரு பேச்சுக்கு அந்த அன்பு மெடிக்கல்ஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நீங்க வாங்கினீங்கன்னா அன்பு மெடிக்கல்ஸ் தான் போய் பணம் கட்டுவோம். ஆனா ரியலா பணம் கொடுத்தது தேவப்பிரியாவோ இல்ல கார்த்தி. அதனால நேரடியாக வரி, இதற்கு பேர் மறைமுக வரி. ஏன்னா கற்றவர் கட்டுறது அவருடைய பணத்துல இருந்து கட்டல. ஆனால் இன்கம் டாக்ஸ் அப்படின்னு சொன்னால் இப்ப அன்பு மெடிக்கல்ஸ் என்னுடைய லாபத்துல இருந்து பணம் கட்டுறேன்னு அவங்க கொடுக்கறதுனால அதுக்கு பேர் நேர்முக வரி. இதே மாதிரி கார்பரேட் டாக்ஸ், தனிநபர் இன்கம் டாக்ஸ், இதுக்கெல்லாம் பேரு நேர்முக வரி. இப்ப நேர்முக வரி நேரடியாக மத்திய அரசுக்கு போகும். வேற சேல்ஸ் டாக்ஸ்ங்கிறது அதாவது பொருள் விற்பனை தமிழகத்துல நடந்தா தமிழ்நாட்டுக்கு வரி வரும். முன்னாடி இருந்ததுக்கு பேர் டிஎன்ஜிஎஸ்டிம்பாங்க. அதே அந்தந்த மாநிலத்துல அந்தந்த சேல்ஸ் டாக்ஸ். இப்ப இந்தியா ஃபுல்லா ஒண்ணு சேர்த்து ஜிஎஸ்டி அப்படின்னு மாத்திட்டாங்க. குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் அப்படின்னு. முன்னாடி சர்வீஸ் சார்ஜ்னு இருந்ததும் நீங்க டெலிபோன் பில் கட்டினீங்கன்னா அதுக்கும் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு இருந்தது, அதுவும் மத்திய அரசுக்கு தான் போச்சு. இப்ப எல்லாமே இது ஒண்ணுக்குள்ள வந்துருச்சு. அது 2ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு அதுல 50% சிஜிஎஸ்டி மத்திய அரசுக்கு போகுது. இன்னொன்னு எஸ்ஜிஎஸ்டி, அதாவது தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ளேயே வச்சா அந்த 50% பேர் எஸ்ஜிஎஸ்டி. அது அப்படியே முழுமையாக மாநில அரசுக்கு தான் போயிடும். இந்த சிஜிஎஸ்டி தான் மத்திய அரசுக்கு போகுது. சரி, இப்ப தமிழ்நாட்டுல ப்ரொடியூஸ் ஆகுது, ஆனால் அது வெளி மாநிலங்களுக்கு விற்கப்படுகிறது. இப்ப உதாரணமா ஹுண்டாய் எடுத்துப்போம். 8 லட்சம் கார்களை. அந்த விளக்கம் நம்ம நிறைய தான் சொல்லியிருக்கோம். எனக்கு என்ன கேள்வினா, இந்த நிதி பங்கீடுல மோடி வந்த அப்புறம் ஸ்டேட்டுக்கு எந்த உரிமை கொடுத்திருக்காருன்னு கேக்குறேன். எந்த அளவுக்கு ஸ்டேட்டுக்கு நிறைய என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஜிஎஸ்டி டிமார்டேஷன்லாம் ஸ்டேட்டோட சுதந்திரத்தை பறிக்கிறதுன்னு சொல்றாங்கல்ல. இவர் வந்தப்போ ஸ்டேட்டுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு? ஓகே, இப்போ நிதிகளை மொத்த டாக்ஸ் எவ்வளவு வருதோ அதை பிரிச்சு கொடுக்கறது எந்த ஒரு அமைச்சரும் பண்ண முடியாது. அதை செய்யறதுக்கு பினான்ஸ் கமிஷன் அப்படின்ற அமைப்பை திரு நேரு காலத்தில் 1951 முதல் பினான்ஸ் கமிஷனை அமைச்சாங்க. 13வது பினான்ஸ் கமிஷன் 2013 அமைக்கப்பட்டு 2014 கொடுத்துட்டு போனாங்க. அந்த 2014 கொடுத்த பினான்ஸ் கமிஷனில் 2015 இருந்து 20 வரைக்கும் மோடி எப்படி பிரிச்சு கொடுக்கணுங்கிறத அந்த பினான்ஸ் கமிஷனை நியமிச்சது மன்மோகன் சிங்கும் ப. சிதம்பரம் தான். ஆனால் மோடி வந்த பிறகாக அவர் அதில் சில சஜஷன்ஸை சேர்த்து மாநிலங்களுக்கு அதிகமாக கொடுக்கணும் அப்படின்னு பண்ணார். அதுல அவருக்கு முன்பாக அந்த 12வது நிதி கமிஷன் இருந்ததுல 1 ரூபாய் கட்டினால் மாநிலங்களுக்கு 61.50 போச்சு. இவர் வந்ததுக்கு பிறகு 13வது நிதி கமிஷன்ல உங்களுக்கு 63.50 ஆச்சு. அதுக்கு அடுத்தது இவங்க போட்ட கமிஷன்ல 14வது கமிஷன்ல இப்ப 67.50 வருது அப்படின்னு இதை யாரு சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா
திரு சி ரங்கராஜன். யாரு 12வது நிதி கமிஷன் தலைவராக இருந்தாரோ அவர்தான் இதை இந்து பத்திரிகையில எழுதியிருக்காரு. இன்னொன்னு, அந்த ரங்கராஜன் சாருக்கு இன்னொரு, அவர் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர், அவர் மன்மோகன் சிங் ப சிதம்பரத்திற்கு யூபிஏ கவர்மெண்ட் 2, அதாவது 2009 14 வரை பொருளாதாரத்துறை ஆலோசனை குழு தலைவராக இருந்தவர். அவர் தெளிவா சொல்றாரு, இது 2020-21 ₹1.70 வரைக்கும் வந்தது. இப்போ இந்த 3 வருஷம் ஆவரேஜ் போட்டா 68.3 வருது. பட் இப்போ 67.5 ஸ்டெபிலைஸ் ஆயிருக்குன்றாரு. ஆனா ஒன்னே ஒண்ணு புரிச்சுக்கணும், நீங்க டிஃபென்ஸ் மற்றும் ஹோம் இந்த ரெண்டையும் எடுத்துங்க. திருவள்ளுவர் ஒரு நாட்டுக்கு செலவு பண்றதுக்கு படை மற்றும் அரண் அப்படின்னு 2 சொல்வார். 6 பிரிப்பாரு. அதுல குடி கூழ் அப்படின்பாரு. இப்ப கூழ்ங்கிறது உணவு. ரேஷனுக்கு 5 வருஷத்துக்கு எல்லாருக்கும் 81 கோடி பேருக்கு 5 கிலோ அரிசி தரேன்னு இருக்காரு. அதுக்கு 81,000 கோடி போகுது. சரி, படை, தி டிஃபென்ஸ் பட்ஜெட் 6.13 கோடி. ஹோம் சேஃப்டி அரண் இதுக்கு 1.8. இந்த 8 லட்சம், மொத்தம் 34 லட்சம் கோடியில இந்த 8 லட்சம் கோடியை நீங்க எடுத்தாலே கிட்டத்தட்ட 24% வந்துருச்சு. சோ அதுக்கு மீறி மத்திய அரசு மிச்சம் இருக்கிற அவங்க 75 பைசால 68 பைசா கொடுத்துட்டு 8 பைசால தான் அவங்க நமக்கு எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு வீட்டுக்கு வீடு குடிநீர், வீடு கட்டி திட்டம் எல்லாமே அவங்க அந்த இது யூஜிசிக்கு பணம் கொடுக்கறது, ஸ்கூல்ஸ் எல்லாமே அந்த 8 பைசாக்குள்ளதான் பண்றாங்க. இன்னும் இந்த இதுல இது சொல்றப்ப இப்ப அந்த டிஃபென்ஸ் சொன்னனால கேட்கேன். நான் 56 இன்ச் மோடி அப்படின்னு சொல்லிட்டு அவரு குஜராத்ல இருந்து சிஎம்ல இருந்து பிஎம்ஆ ப்ரொமோட் பண்றப்ப சொன்னார், நான் சாதாரணமா எந்த ஒரு எல்லையும் சரி ஒரு எல்லை பிரச்சனையை விட்டு தர மாட்டேன். அது நம்ம புல்வாமா தாக்குதலா இருக்கட்டும், பாலக்கோட் ஸ்ட்ரைக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே அவர் சிறப்பா செய்ய இருந்தாலும் இந்த சைனா மேட்ரு வந்துறப்ப அங்க மோடி அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஏன்னா அது சைனாட்ட இவர் அவ்வளவுக்கு எப்படி வீரியமா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா அப்படி இருக்கிறப்போ சைனாட்ட அந்த வீரியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, வீரியம்னா என்ன? நான் குஸ்தி போடுவேன் சண்டை போட முடியாது. ஆக்சுவலா அருணாச்சல் பிரதேஷ்ல சைனாவுடைய ஹைட்டை உடைய அதிகமான இடத்துல இந்தியாவோட பாயிண்ட வச்சுட்டாரு. அவன் அந்த பக்கம் மூவ் பண்ணா இங்க நமக்கு தெரியுங்கிற மாதிரி வச்சுட்டாரு. அதுக்கு அடுத்தது ரஃபேல் மற்றும் S-400 ரஷ்யால வாங்கின விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் கிட்டத்தட்ட அவங்களுடைய ரேடார், நம்ம விமானம் வந்துட்டு போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்குள்ள எங்க வேணாலும் நியூக்ளியர் பாம்பு வரைக்கும் போட முடியும். இப்ப பாகிஸ்தான், நாங்களும் நியூக்ளியர் நாடுதான், நாங்க நினைச்சா அவங்களை தாக்குவோம்னு சொல்றதை நிறுத்திட்டாங்க 10 வருஷமா. சைனாவும் நேரடியான வார்பேரை பத்தி இப்ப பேசுறதே இல்லை. ஆனால் நமக்கு வெறும் சண்டை போட்டுக்கிறேன், மோதிக்கிறேன், முட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பண்றதை விட சாதிக்க வேண்டியவைகளை அவர் சாதித்துக் கொண்டு இருக்கிறார். இவங்க பொய்யா இவங்க இடத்த புடிச்சிட்டாங்க அப்படின்னு அருணாச்சல் பிரதேஷ்னு போய் சொல்றாங்க. அந்த மாதிரி 1 இன்ச்சு கூட பிடிக்கப்படல. அருணாச்சல் பிரதேஷுக்குள்ள இருக்கிற ஊரு பேரெல்லாம் மாத்தின மாதிரி அவங்க ஒரு மேப் போட்டா அதை காட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க தமிழ்நாட்டுல எத்தனை ஊருக்கு பேரை மாத்திருக்காங்க? இப்ப தஞ்சாவூர்ல ஒரு பள்ளிக்கூடத்து, அரியலூர் பக்கத்துல ஒரு பள்ளிக்கூடத்து இருக்கிற ஊர் பேரை மைக்கேல்பட்டின்னு மாத்திருக்காங்கன்னு சொல்லி ஹைகோர்ட் ஜட்மெண்டே காட்டுது. அந்த ஊருக்கு பழைய பேர் என்ன? இதெல்லாம் எப்படி இந்த பெயர்கள் மாற்றப்படுது? இதையெல்லாம் பார்க்கணும். அதனால யாரோ ஒருத்தர் பேர் மாத்திட்டாங்கிறது இல்லை. சைனாவும் இப்பொழுது அடங்கி இருக்கிறது. உக்ரைன் இந்த வாரப்போ ரஷ்யாவுக்கு நம்மளுடைய இவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் திரு தமிழரான இவர் ஜெய்சங்கர் போனப்ப புட்டின் நேரடி விமான நிலையத்துக்கு வரவேற்றார். பிரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்டையோ வரவேற்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மோடியுடைய ரெப்ரசன்டேட்டிவா போறாருன்னு சொன்னால் உலகமே மதிக்குது. ரஷ்யாவுக்கு உக்ரைன் வார் வந்த உடனே கண்டிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து அமெரிக்கன் பிரசிடென்ட் நாம இவரை மோடியை கன்சல்ட் பண்றார். அவர் சொல்லிட்டார், நாங்கள் இதற்கு ஆதரவோ எதிர்ப்போ தரல, சிச்சுவேஷனை பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா மறைமுகமா உக்ரைன் ரஷ்யாவிற்கு எதிர்ப்பும் ஆதரவும் இல்லாம ஒதுங்கிக்கிட்டு, ஆனால் அதுக்கு பதிலாக அங்க இருந்து பெட்ரோலை கம்மி ரேட்ல வாங்கி இந்தியர்களுக்கு நல்லது பண்ணார்கள். பக்கத்துல இருக்கிற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடைய கட்டுப்பாட்டினால அதிக விலையில பெட்ரோலை வாங்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாம் ரஷ்யா கிட்ட இருந்து பர்மனண்டா வாங்கினவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ரஷ்யா 2 வருடம் தாண்டி உக்ரைன் போர் நடக்கிறதுல பாதிக்கப்பட்டுள்ளது ஐரோப்பிய நாடுகள். லாபம் அடைவது ரஷ்யாவும் அமெரிக்காவும். ஆனால் இந்தியா நடுநிலை எடுத்து அதை நிலைநிறுத்தி பெரிய பாதிப்பு இல்லாம நம்ம தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோடைய விளைவு பார்த்தால் இந்தியா இன்னைக்கு உலகத்தின் 5வது பொருளாதார நாட்டுக்கு வந்திருக்குங்க. இதுக்கு ரொம்ப அதிகமா போக வேண்டாம். 2014 ஆண்டு கடைசி பட்ஜெட்
திரு பி சிதம்பரம் கொடுத்தப்போ நாம 11ஆம் இடத்துல இருக்கிறோம். இப்போ நாம 3ஆம் இடத்தை 30 வருடங்களில் 30 வருடத்தில் அடைந்து விடுவோம்னு சொன்னார். அதாவது 10 வருஷம் ஆட்சி செஞ்சுட்டு முழுமையா பொருளாதாரத்தை தெரிஞ்சு கொண்டு இந்தியா என்ன நிலைமையில இருக்கு, எந்த வேகத்துல அவங்களால வளர்ச்சியை கொண்டு போக முடியும் சொல்லிட்டு we will attain third spot in 30 வருடங்களில் 3 தசாப்தங்களில் அப்படின்னு சொல்லி அவர் 3 decades அப்படிங்கிற வார்த்தை வெர்பாட்டிம் அவர் கொடுத்த வார்த்தை. இப்ப இன்னைக்கு நம்ம 5ஆம் நிலையை அடைஞ்சிட்டோம். 10 வருஷத்துக்குள்ள 2027 3ஆம் இடத்தை நாம் தொட போகிறோம் அப்படின்னு சொன்னால் மோடியுடைய வேகம் அதை விட டபுளுக்கும் அதிகமாக இருக்குன்னு பார்க்கணும். இதுல 2 வருஷம் கொரோனா பாதிப்பும் இருந்ததுங்கிறத புரிஞ்சிருக்கணும். மேபி இன்னும் கூட பார்த்தாருன்னா 10 வருஷம் தான் டைம் பண்ணிருக்கு. சோ மிக தெளிவா போயிட்டு இருக்கு. சரி, இதுக்கு அடுத்தது என்ன சொல்லுவாங்கன்னா, மோடி பெருமளவில் இது கார்பரேட்டுக்கு உதவி கொண்டிருக்கிறார், ஏழைகளுக்கு இல்லை அப்படின்பார். நம்ம முன்னாடியே சொன்ன 81 கோடி மக்களுக்கு 5 கிலோ அரிசி தரப்படுகிறது. இதை தாண்டி ஏழ்மை நிலை அப்படிங்கிறதுக்கு 25 கோடி மக்களை இந்த 10 வருஷத்துல வெளியில கொண்டு வந்திருக்காருன்னு ஐநா சபையும் ஆக்ஸ்போர்டும் சேர்ந்து நடத்திய ரிசர்ச்ல சொல்றாங்க. மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டியில இருந்து 25 கோடி பேர் இந்த 10 ஆண்டுகளில் வந்திருக்காங்க. இந்த மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி அப்படின்னு சொன்னால் சுகாதாரத்துல பாத்தீங்கன்னா ஊட்டச்சத்து, சிசு மரணங்கள் கண்ட்ரோல். அடுத்தது கல்விக்கு பள்ளி செல்லும் வயது, பள்ளி வருகை எத்தனை சதவீதம், வாழ்க்கை தரம்னு சொன்னால் சமையல் எரிபொருள் பயன்பாடு, சுத்தமான வீடுகள், குடிநீர் வசதி, மின்சார வசதி, வீட்டு வசதி, சொத்துக்கள் இப்படின்னு இது எல்லாத்தையும் கிட்டத்தட்ட 112 நாட்டுல சர்வே எடுத்து இந்தியாவில் 25 கோடி பேர் இந்த 10 ஆண்டுகளில் வறுமையிலிருந்து வந்திருக்காங்கன்றாங்க. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ தப்புன்னு நீங்க யாராவது ஆர்கியூ பண்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம காங்கிரஸ் ஆட்சி சார்பாக, கட்சியின் சார்பாக அவர்களுடைய தேர்தல் அறிக்கையை கொடுத்தப்போ இந்த அறிக்கையில் கொடுத்திருக்கிற டேட்டாவை வச்சுட்டு தான் நான் ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன் அப்படின்னு ப சிதம்பரம் அறிக்கை கொடுக்குறாரு. சோ இந்த டேட்டா அவங்க அதே நீத்தி ஆயோக்னு பேர் வேணா மாத்தி இருக்கலாமே தவிர அதுக்கு முன்னாடி அதுக்கு வேற பேர்ல இருந்திருக்கலாம். சோ இது இதாச்சு. இதுக்கு அடுத்ததாக இன்றைக்கு அந்நிய செலாவணி 600 பில்லியனை தாண்டி ஆல் டைம் ரெக்கார்டுல இருக்கு. அப்படின்னா ஆல் டைம் ரெக்கார்டுங்கிறது மாத்திக்கிட்டே இருக்கும். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 500 பில்லியன் ஆல் டைம் ரெக்கார்ட். சோ வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு பணம் குவிக்கிறது, அந்த பிரச்சனை இல்லை. அடுத்ததாக பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, வேலை வாய்ப்பு 2 கோடி வேலை வாய்ப்பு வருஷத்துக்கு உருவாக்குனாருன்னு சொன்னாரு. உருவாக்குனாரா இல்லையா? இந்த கேள்வியை ரொம்ப சேர்மா கேட்கிறாங்க. ஆனா நம்மவர்கள் பதில் கொடுக்கல. அதுதான் பிரச்சனை. 2014 இந்தியாவில் மொத்தமாக உங்களுக்கு இபிஎஃப் எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் இதுல மெம்பர்ஸ் 15.7 கோடி. 2021 மார்ச்சில் 22 மார்ச்சில் 27.7 கோடி ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் இன்னொரு 2.5 கோடிக்கு சேர்ந்து 30 கோடியை தொட்டுச்சு. சோ 15 கோடி இருந்தது 30 கோடின்னு சேர்த்தால் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 1.5 கோடி பேருக்கு பிஎஃப் உடைய மெம்பர்ஷிப். இப்ப நீங்க நம்ம யூடியூப் நிறுவனங்களே எடுத்துக்கங்க. நான் சொல்றது 4-5 சேனல் ஸ்டார்ட் அப் நிறைய பண்றாங்க. புரியுது. ஏன்னா தனியார் பிஎஃப் கிடையாது. பிஎஃப் இல்லாம 20 பேருக்கு கீழே வேலை செஞ்சால் பிஎஃப் தேவையில்லை. இப்ப 20 ஸ்டார்ட் அப் நிறையவும் வந்துகிட்டு இருக்கு. சோ 30 பேர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, 2-3 கம்பெனியா பிரிச்சிருவாங்க. இப்ப 30 பேர், ஒரு கம்பெனில 20 பேர் இருந்தா பிஎஃப் வேணும். 30 பேர் இருந்தா 2 கம்பெனியா பிரிச்சு காட்டிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, 2 பிரைவேட் லிமிடெட் போட்டாங்கனால வர. சோ 30 பேருக்கு மேல போச்சுன்னா தான் பிஎஃப் வரும். அல்லது இதுக்கு அடுத்த. சோ எனவே கிட்டத்தட்ட 2 கோடி பேர் வேலை வாய்ப்புங்கிறது உருவாயிருக்கு. இன்னொன்னு இது தாண்டி என்ன பார்க்கணும்னு சொன்னால் முத்ரா கடன் நம்ம முன்னாடி பேசணும். கிட்டத்தட்ட 34 கோடி பேருக்கு 50,000 இருந்து 10 லட்சம் வரை கடன் கொடுத்திருக்கு சுய வேலை வாய்ப்புல. அதுக்கு அடுத்து விஸ்வகர்மா திட்டம்னு சொல்லி இப்ப யாருக்கெல்லாம் பேங்க் கடன் கொடுக்காதோ அவங்களுக்கு ட்ரைனிங்கும் கொடுத்து இதையும் கொடுக்குறாங்க. சோ வேலை வாய்ப்பு உருவாக்கமும் நடந்து வருகிறது. அதுக்கு அடுத்தது ஒரு கேள்வியா என்னன்னா, ஏன் மோடி வரணும், ஏன் காங்கிரஸ் வரக்கூடாது? சரி, இப்போ இந்த தமிழகத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 98 கோயம்புத்தூர்ல பிளாம் பிளாஸ்ட் நடந்து அதுக்கு பிறகு அது திருப்பி இன்னைக்கு வரைக்கும் அந்த பழைய உச்ச நிலையை கோயம்புத்தூர் எட்ட முடியல. இந்த ஆட்சி இங்க வந்த உடனே இந்த முறையும் கோயம்புத்தூர்ல ஒரு பாம் பிளாஸ்ட் நடந்தது. அது பாம் பிளாஸ்ட்னு சொல்றதுக்கு கூட பயந்துகிட்டு இன்னைக்கு வரைக்கும் சிலிண்டர் பிளாஸ்ட்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை தாண்டி
என்ஐஏ வந்து அது கண்ட்ரோல் எடுத்து பார்த்தா ஜமாத் நடத்துற அரபிக் காலேஜ் மூலமா நடக்குதுங்கிறாங்க. இப்ப பெங்களூர்ல நடக்கிற உங்களுக்கு நடந்த அந்த ராமேஸ்வரம் கஃபேல அந்த டெரரிஸ்ட் அந்த பாம்பிளாஸ் நடத்துறதுக்கு 2 மாசம் முன்னாடி தமிழகத்தில் சென்னையில வந்து தங்கியிருந்தாங்கன்னு வருது. அவர்கள் ஊட்டி பக்கத்துல மலைகளில் ஆயுத பயிற்சி எடுத்திருக்காங்க, சத்தியமங்கலம் பக்கத்துல அப்படிங்கிறாங்க. சோ கேரளம், மைசூர், தமிழகம் இந்த மூணுலையும் கர்நாடகா, இந்த மூணுலையும் எதிர்கட்சி ஆட்சியில மீண்டும் நாங்கள் பயங்கரவாத செயலுக்கு ஊக்கப்படுத்த முடியும் போகுது. அதுக்கு இந்த போதை மருந்து பணமும் போகுதா அப்படின்னு சொன்னார். இப்போ நம்ம ஜாஃபர் சாதிக் கைதானது இப்ப 3 மாசம் தான் ஆகுது, 2 மாசம் தான் ஆகுது, பிப்ரவரி 20. ஆனால் 6 மாசம் முன்னாடி என்ஐஏ கேரளால ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற வழக்கு வந்து கிட்டத்தட்ட 10 பேர்கள் போதை மருந்து கடத்தல் பணம் மூலமாக நேரடியாக எல்டிடியை மீண்டும் ரிவைவ் செய்ய பார்க்கிறார்கள் அப்படின்னு என்ஐஏ தாக்கல் பண்ணிருக்கு. என்ஐஏ இது வரைக்கும் தாக்கல் பண்ண வழக்குல 100% வழக்குல கன்விக்ஷன் ரேட் இருக்குங்க. அவங்க சாதாரணமா போறது இல்லை, சும்மா கைது வழக்கு போட்டுட்டு. இது மாதிரி இப்ப இந்த போதை மருந்து பணத்தை வச்சுக்கிட்டு உங்களுக்கு இதுக்கு போகுது. சரி, ஏன் வரக்கூடாதுன்னா அடுத்தது என்ன? இப்ப இதாவது சொல்லியிருக்காங்களா காங்கிரஸ் உடைய மேனிபெஸ்டோல உருப்படியா ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு சொல்லுங்க. சாதிவாரி கணக்கெடுக்குங்கிறத பெருசு பண்ணி சொல்றாங்க. இப்ப அவங்களே என்ன பண்ணிட்டாங்க, சாதிவாரி கணக்கெடுக்குங்கிற வார்த்தையே போடல, எக்கனாமிக்கல் சோசியல் கேஸ்ட் சென்சஸ் தாங்க. அப்படி போட்டாலே மத்த கேள்வி கேட்டா இது அடைஞ்சிரும். இன்னொன்னு இதை வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரிசர்வேஷன்ல 10% எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதை எல்லா சமூகத்துக்குட்டாங்க. அப்ப கிட்டத்தட்ட இதை அவர்கள் கொண்டு போனால் மொத்த ரிசர்வேஷனே எக்கனாமிக் ஆங்கிள் போகும். நான் சொல்றது இந்த சமூக நீதி ஜாதியை தூக்கி பிடிப்பவர்களுக்கு காங்கிரஸ் உடைய இந்த மேனிபெஸ்டோல இருக்கிறதை நடைமுறைப்படுத்தினால் ரிசர்வேஷனே செல்லாதுன்னு கூட ஆகலாம். ஏன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் எல்லாருக்கும் சொல்லிட்டா அப்ப இந்த ரிசர்வேஷனே பயன் இல்லாம போகுது. சோ மொத்தமுமே எக்கனாமிக்கலா கொண்டு போயிடலாமேங்கிற மாதிரி கூட திரும்பறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதை அவர்கள் செய்ய போறது இல்லைன்னு. அடுத்தது அவர்களுடைய இன்னொன்னு என்ன, சோ அவங்க மக்களை ஜாதி வாரியா பார்க்கணும், பிரிக்கணும் தான் பாக்குறாங்க. வேற நம்ம பிஜேபி இதை எடுத்துக்கிட்டால் நம்ம சந்திராயன் கொண்டு போயிருக்கோம், சூரியனுக்கு நம்ம அனுப்பிச்சிட்டோம், வானுலகத்துல இந்தியாவுடைய ரேடார் இந்த டீமை உள்ள மனிதனை அனுப்பணும், நம்மளுடைய ஆராய்ச்சி லெபார்டரிய மேல கொண்டு போகணுன்ற வரைக்கும் 2047 வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரோடு இதெல்லாம் நம்ம அடிக்கடி பேசினதான். இன்னொன்னு ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ். இன்னைக்கு ஏன் வெளிநாட்டுல இருந்து இந்தியாவுக்கு வரணுங்க? சோ 2014 நம்ம 144வது இடத்துல இருந்தோம், இன்னைக்கு 33வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். சோ இங்க வந்து பிசினஸ் ஆரம்பிச்சால் நாம் மிக விரைவில் பணம் போட்டு நடத்த முடியும் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. சோ இதுதான் பாசிபிலிட்டி. சோ இதெல்லாம் புதிய தொழில்கள் வர முடியும். செமிகண்டக்டர் அது தயாரிக்க இன்னைக்கு மொபைல எடுத்துக்கிட்டீங்கன்னா உலகத்தின் 2வது ப்ரொடியூசர் ஆயிட்டோம். இன்னும் அந்த செமிகண்டக்டர் சிப்ஸை தயாரிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, உலகத்தையே நம்ம கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு வந்துடும். அதற்குரிய ஏற்பாடுகள் மிக மிக வேகமாக நடந்துட்டு இருக்கு. ஈவில உலகத்துல 2வது நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இதுல எல்லாம் தமிழகம் இன்னும் கொஞ்சம் முனைப்போட செஞ்சிருந்தால் நாம் பல இதை எடுத்திருக்க முடியும். அதை இந்த எதிர்ப்புகள் மூலமாக பல தடைகட்டு நிற்குது. ஏன்னா ஈவின்னு எடுத்துக்கிட்டால், ஏத்தர் ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டா கோயம்புத்தூர்ல தாங்க தயாரிக்கிறாங்க. ஓலா வந்து வெறும் அசம்பிளி யூனிட் கிருஷ்ணகிரியில போட்டிருக்காங்க. ஆனால் பல முக்கியமான யூனிட்டுகள் பூனாவுக்கும் துர்காவுக்கும் போயிருக்கு. உங்களுக்கு மாருதிக்கு ஹுண்டாய்க்கு அப்புறமா வந்த எந்த ஒரு பெரிய பிளான்ட்டும் தமிழ்நாட்டுல வரல. கியா மோட்டார்ஸ்க்கு ஆந்திராக்க போச்சு, மீது எல்லாமே மற்ற இடத்துக்கு போயிருக்கு. ஹீரோ ஹோண்டா தமிழ்நாட்டுல யூனிட் போடுறேன்னாங்க, அதுவும் வரல. சரி, இந்த ஆட்சி திமுக காங்கிரஸ் ஆட்சி இருந்தால் தென்னகத்துக்கு அவர்கள் எதுவுமே வரத்துக்கு விட மாட்டார்கள். அதனால நமக்கு வந்து நல்ல இன்னொன்னு, இது ஒரு குடும்பம். நீங்க சன் பிக்சர்ஸ்னு அவங்க வந்துகிட்டு என்ன பண்ணாங்க, அத்தனை தியேட்டரையும் அவங்க கையில எடுத்துக்கிட்டு அந்த தொழில யாரும் வர முடியல. சுமங்கலி கேபிள்னு எடுத்துக்கிட்டு உங்க வீட்டுல நீங்க என்ன சேனல் பார்க்க முடியுங்கிறத அந்த ஒரு குடும்பம் தான் தீர்மானிக்க, நீங்க நினைச்சா நடக்காதுன்னு. இப்ப அதே மாதிரி டிஷ் ஆண்டனா எடுத்தீங்கன்னா, சன் டிஷ் எடுத்தா அதுல நீங்க கேட்கிற விஜய் டிவி வராது. இது மாதிரி இப்ப அந்த சன் பிக்சர்ஸ்க்கு பதிலா அது கூட மச்சான் ஃபேமிலி தான், அது வேண்டாம் எங்க கையில இருக்கணும், ரெட் ஜெயண்ட்னு மாத்திட்டாங்க. இன்னைக்கு ஒருத்தர் சினிமா எடுத்தால், இன்னைக்கு காலையில இப்ப ஒரு வீடியோ வந்துச்சு, யாரு விஷால் திரு அவர்கள் அதுல. அதனால
அவர்கள் எடுத்துக்கொண்டா மொனாபொலி கார்பரேட் செக்டாரை வளர்க்கிறார்கள். மோடி வந்தால் பரவலாக மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு போறது. இன்னொரு 5 வருடம் இருந்தால் இந்தியா உலகில் போற்றப்படும் நாடாக அமையும். எல்லா விஷயங்களும் இந்தியா முன்னேறும். கண்டிப்பா. நீங்க பாஜக அவங்களோட சாதனையோட திமுகவோட வேதனை எவ்வளவு பண்ணிட்டாங்கன்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்டிருக்கலாம் போல. அவ்வளோ லிஸ்ட் கொடுத்துருக்கீங்க. அதுவும் குறிப்பா தென்னகத்துல, குறிப்பா தமிழகத்தை ஒட்டி பொறுத்திருந்து பார்ப்போம். மோடி மீண்டும் தமிழகத்துக்கு மக்கள் எப்படி ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத. உங்க நேரத்தை எங்க தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.